ஓகே பசங்களா, இப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கேமேட். கரெக்டா? சோ அதுதான் இன்னைக்கு வீடியோடைய டாபிக். சோ அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரமா நம்ம ஆந்தருடைய ஸ்ட்ரக்சரை பத்தி டீடைலா பார்த்தோம். சோ ஆந்தருடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு கிளியரா புரியலன்னா இந்த கான்செப்ட் புரியாது. சோ அது வந்து லிங்க்டு. அதனால இந்த கான்செப்ட் விட்டுட்டு இதுக்கு போக முடியாது. சோ ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் சொல்லி தரது வந்து ஈஸியாவே புரியும். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தர் வந்து கிளியரா பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், தட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சோ இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ஆந்தருடைய ஸ்ட்ரக்சரை வந்து டீடைலா வந்து நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல வந்து நமக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு. ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியம் has the sporogenous tissue. கரெக்டா? ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கு. சோ இதுதான் வந்து நான் செல்ஸா உங்களுக்கு போட்டிருக்கேன். கரெக்டா? சோ this is your sporogenous tissue. Sporogenous tissue. Correct? So the red dots தான் வந்து the sporogenous tissue. So tissue is made up of cells. So the sporogenous tissue is made up of many cells. Correct? So அந்த ஒரு செல், அதாவது அந்த ஒரு செல்லும் பேரு மைக்ரோஸ்போர் மதர் செல். We can call it as MMC, microspore mother cell, or we can also call it as PMC, pollen mother cell. Pollen mother cell இப்படின்னு சொல்லலாம், இல்ல மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்லலாம். சோ இதுல இருக்கிற அந்த ஒரு செல்ல வந்து MMCன்னு சொல்லலாம். ஓகேவா? மைக்ரோஸ்போர் மதர் செல். ஓகேவா? இந்த செல் தான் இப்ப நம்ம இங்க எடுத்துட்டு போறோம். இப்ப நான் ஒரு ஃப்ளோ ஷீட் வரைய போறேன். வெரி வெரி ஈஸி கைஸ். ஓகே, சோ இந்த ஃப்ளோ ஷீட்டை தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டாலே நீங்க NCERT ஒரு வாட்டி லைன் பை லைன் ரெஃபர் பண்ற போது இட் பி வெரி ஈஸி. ஆனா இது புரியலன்னா நீங்க சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் படிச்சாவோட புரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். சரியா? அதனால இந்த ஃப்ளோ ஷீட்டை கண்டிப்பா உங்களுடைய நோட் புக்ல யூ கேன் நோட் இட் டவுன் ஆர் யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். So this flow sheet is the very important point. Okay, so இப்ப நான் சொல்ல போறது very very important, so pay attention. So microspore mother cell or pollen mother cell, right? So we start with pollen mother cell. Pollen mother cell என்னதுன்னா diploid. 2n. It is a diploid cell. So இது வந்து இப்போ வந்து it will undergo meiosis. It will undergo meiosis. Okay, so இப்போ இந்த pollen mother cell வந்து it is undergoing meiotic division. Meiosis என்னது? reduction ஆ equational division ஆ? Exactly, it is reduction division. எப்பவுமே வந்து germ cell, அது sperm, egg எதுவா இருந்தாலும் சரி, male gamete, female gamete எதுவா இருந்தாலும் it is going to be meiosis. Okay, so you have to remember this. So meiosis. So meiosis மூலமா it is going to form microspore tetrad. Okay, tetrad என்னது? tetrad na 4 ன்னு அர்த்தம். கரெக்ட். இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஜூஸ் பாக்கெட்ல டெட்ரா பேக்னு சொல்றல, எதுக்கு டெட்ரா? ஏன்னா வந்து இட் இஸ் ஹேவிங் 4 சைட்ஸ். கரெக்டா? அதே மாதிரி மைக்ரோஸ்போர் டெட்ராட்னா 4 செல் இருக்குன்னு அர்த்தம் அதுல. அவ்வளவுதான். ஓகே, சோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 cells, 1 2 3 and 4. So initially PMC is one cell, okay, which is diploid in nature, 2n. அது வந்து மியாசிஸ் மூலமா மைக்ரோஸ்போர் டெட்ராடா மாறுது. இது வந்து n, that is haploid. ஓகே, இப்போ இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து இந்த மாதிரி ஜாயின் ஆயிருக்கு. கரெக்ட். ஏன்னா வந்து நமக்கு தேவை ஒரு செல் இருந்தா போதும். ஏன்னா ஒரு போலன் கிரெயினுக்கு ஒரு செல் வந்து சஃபிஷியன்ட். கரெக்டா? அப்ப இது 4 ஜாயின் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? we have to break them. Okay, so when it is breaking, என்ன ஆகும்? it will form 4 microspores. Okay, so it becomes microspores. It becomes 4 microspores. அது செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மைக்ரோஸ்போர் வந்து என்ன ஆகுதுன்னா it will undergo mitosis. Okay, so each microspore ஒரு செல்ல என்ன பண்ணா, இப்ப நம்ம வந்து டெவலப் ஆகணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுது? it will undergo mitosis division. அப்ப என்ன ஆகுது? microspore is getting converted to pollen grain. Okay, so it is getting converted to pollen grain like this. Okay, so this is the pollen grain. So now pollen grain is again haploid. இந்த மைக்ரோஸ்போர் எல்லாமே haploid தான். N. Okay, so இது ஒண்ணு வந்து மைட்டாசிஸ் ஆகி it is going to form pollen grain. Pollen grain structure அடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் pollen grain structure ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த சாப்டர்ல வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சோ அதனால we'll go step by step. So first pollen grain வரைக்கும் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? pollen mother cell. இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூல இருக்கிற ஒரு செல் தான் pollen mother cell. அது வந்து diploid. அது மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுது. மியாசிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? it is going to form haploid microspore tetrad.
டெட்ராட்னா என்னது 4, கரெக்ட். சோ அந்த 4 மைக்ரோஸ்போர்ஸ் அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடும், பிரிஞ்சு இண்டிவிஜுவலா மைட்டாசிஸ் ஆகுது. சோ மைட்டாசிஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு செல்ல வந்து ஒரு போலன் கிரெயினா கன்வெர்ட் ஆகும். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு பிஎம்சி அதாவது ஒரு போலன் மதர் செல்ல இருந்து எவ்வளவு போலன் கிரெயின்ஸ் கிடைக்கும், ஒரு பிஎம்சில இருந்து எவ்வளவு போலன் கிரெயின்ஸ் கிடைக்கும். சோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சா இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸி தான். ஓகே, நான் சொன்னதை நீங்க பிரஷ் அப் பண்ணி பார்த்தா you'll understand. So one pollen mother cell forms how many pollen grains? So இந்த கமெண்ட்ஸ்ல எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. I will tell you whether you are telling the right answer or not. So it's very important guys. So please tell it in the comment section. So next வீடியோல நம்ம pollen grain உடைய ஸ்ட்ரக்சரை டீடைலா ஸ்டடி பண்ணுவோம். Until then, bye.